தனிப்பட்ட அனுபவம் மற்றும் பின்னணி. பணி அனுபவம். நீங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் UAE ரசல் கைமாவில் உள்ள காஸ் நிறுவனத்தில் PSM ஹபீபுல்லா அவர்களின் கீழ் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிரிவில் பணியாற்றியுள்ளீர்கள். ஆலோசனையின் பின்னணி. 1989ஆம் ஆண்டு கீழக்கரையில் உள்ள யூசுப் சுலைஹா மருத்துவ மையத்தில் யூசுப் சுலைஹா மெடிக்கல் சென்டர் ஏன் ஒரு தாய்ப்பால் வங்கியை தொடங்கக்கூடாது என்று உங்கள் மச்சான் ஹபீபுல்லாஹ்விடம் கேட்டுள்ளீர்கள். மற்றவர்களின் எதிர்வினை. 1991இல் இதை கேட்டபோது அவர் ஆச்சரியமடைந்து இருக்கையை விட்டு எழுந்து நின்று என்னப்பா சொல்ற என்று கேட்டுள்ளார். அருகில் இருந்த மேனேஜர் ஷேக் நைனா காக்கா சந்திரபாபு அவர்கள் கிண்டலாக, கீழக்கரைக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து பாலுக்காக பெண்களை இறக்குமதி செய்யலாமா என்று கேட்டுள்ளார். பின்விளைவு. நீங்கள் சொல்லி ஒரு வருடத்திற்கு பிறகு அமெரிக்காவில் தாய்ப்பால் வங்கி தொடங்கப்பட்டதாக ராணி வார இதழில் செய்தி வந்துள்ளது. இன்றும் உங்கள் மச்சான் உங்களை அறிமுகப்படுத்தும் போது இந்த சம்பவத்தை குறிப்பிடுவார். உலகின் முதல் தாய்ப்பால் வங்கி வரலாறு. தொடக்கம் 1909ஆம் ஆண்டு. இடம் வியன்னா, ஆஸ்திரியா. கைசர் பிரான்ஸ் ஜோசப் ஹாஸ்பிட்டல். நோக்கம் முன்கூட்டியே பிறந்த மற்றும் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கு பாதுகாப்பான தாய்ப்பால் வழங்குவதற்காக தொடங்கப்பட்டது. இஸ்லாத்தில் தாய்ப்பால் வங்கி பற்றிய நிலைப்பாடு. இஸ்லாமிய அறிஞர்கள் இதனை மிகவும் கவனமாக அணுகுகிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் பால் உறவு ஆகும். 1. பால் உறவு மற்றும் திருமணம். இஸ்லாமிய சட்டப்படி ஒரு பெண் மற்றொரு குழந்தைக்கு பாலூட்டினால் அவர் அக்குழந்தைக்கு பால் தாயாகிறார். அவளுடைய பிள்ளைகள் அக்குழந்தைக்கு பால் சகோதர சகோதரி ஆகிறார்கள். இவர்களுக்கு இடையே எதிர்காலத்தில் திருமணம் செய்வது ஹராம், தடுக்கப்பட்டது என்று குர்ஆன் சூரா நிசா கூறுகிறது. 2. தாய்ப்பால் வங்கியில் உள்ள சிக்கல்கள். வங்கியில் இருந்து பால் பெறும்போது அந்த பால் யாருடையது, எந்த குழந்தை குடிக்கிறது, எத்தனை முறை குடித்தது போன்ற தகவல்கள் சரியாக பதிவு செய்யப்படுவதில்லை. தகவல்கள் மறைக்கப்படுவதால் எதிர்காலத்தில் தெரியாமல் பால் சகோதரர் சகோதரிகள் திருமணம் செய்து கொள்ளும் ஆபத்து உள்ளது. இது ஷரியத் சட்டத்திற்கு எதிரானது. 3. அறிஞர்களின் முடிவு. பொதுவான தாய்ப்பால் வங்கிகளை பெரும்பாலான அறிஞர்கள் அனுமதிப்பதில்லை. உயிரை காக்கும் அவசர தேவைக்கு மட்டும் முறையான பதிவேடுகள், யார் கொடுத்தார் யார் குடித்தார் என்ற விவரம் இருந்தால் மட்டுமே சில நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்படலாம். ஆனால் நடைமுறையில் இது கடினம் என்பதால் நேரடி பாலூட்டும் செவிலியரை வெட்னர்ஸ் நியமிப்பதையே இஸ்லாம் பரிந்துரைக்கிறது. சுருக்கம். உயிரை காப்பது முக்கியம் என்றாலும் வம்சாவளி மற்றும் திருமண உறவுகள் குழப்பமடைய கூடாது என்பதால் இஸ்லாத்தில் தாய்ப்பால் வங்கி முறை பெரும்பாலும் மறுக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. தகவல் வழங்கியவர் SAK முசபிஹு.